الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய கலாசாலையின் அதிபர் அவர்களே, நிர்வாக தலைவர் அவர்களே, மற்றுமுள்ள உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய தீனை, குர்ஆனை, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு தூண்களாக நம்முடைய பிள்ளைகளை தெரிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு அவனுடைய மார்க்கத்தை பாதுகாக்க எங்களுடைய மனிதர்களுடைய அல்லது பிற படைப்பினங்களுடைய எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இந்த பிள்ளைகளை ஆலிம்களாக மாற்றி இந்த தீனுல் இஸ்லாத்தை உலகத்திலே பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தெரிவு செய்திருப்பது இது எங்களுக்கு செய்த ஒரு கண்ணியம். எனவே இந்த நம்முடைய பிள்ளைகள் நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு உயர்ந்த தரத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். பிள்ளைகளுக்கும் சில நேரம் தெரியாமல் இருக்கலாம், பெற்று வளர்க்கின்ற பெற்றோர்களுக்கும் இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். எந்த அறிவின் அடிப்படை அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறதோ அதுதான் அறிவு. அது மதரசால படிச்சாலும் சரி, கேம்பஸ்ல படிச்சாலும் சரி, எந்த அறிவு அந்த மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வைக்கிறதோ, அல்லாஹுவை காட்டி கொடுக்கிறதோ, அல்லாஹ்வுடைய சுஜூதிலே இவனை கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுதான் அறிவு. உதாரணத்துக்கு ஒரு வைத்தியர் அவர் கற்ற அறிவின் மூலமாக அல்லாஹுவை புரிந்து கொண்டார், அல்லாஹுவை விளங்கிக் கொண்டார், அல்லாஹுவுக்கு அடிபணிகிறார், மக்களை அல்லாஹுவின் பக்கம் திசை திருப்புகிறார். அது உண்மையில் அறிவுதான். ஆனால் ஒரு ஆலிம் அல்லாஹுவை புரியவில்லை, அல்லாஹுவை விளங்கவில்லை, அல்லாஹுவின் பக்கம் மக்களை காட்டிக் கொடுக்கவில்லை, இவரிடத்தில் இருப்பது அறிவல்ல, அறியாமை. சுருக்கமா சொல்றேன்னா, எந்த அறிவின் அடிப்படை அல்லாஹுவின் பக்கம் மீளுகிறதோ அதுதான் அறிவு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுல்லதீ ஹலக சபஅ ஸமாவாத், 7 வானங்களை படைத்தவன் அல்லாஹ். வமினல் அர்தி மிஸ்லஹுன், அதே போல 7 பூமிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நீங்க விளங்கணும், எல்லா வல்லமைகளும், எல்லா சக்திகளும், எல்லா ஆற்றல்களும் அல்லாஹ்வுக்கே தான் சொந்தம் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்றான் குர்ஆனிலே. அதனை உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார். யார் அல்லாஹுவை அதிகமாக விளங்குவார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் அதிகமாக இருக்கும். அல்லாஹுவை விளங்காதவர்கள் அல்லாஹுவை பயப்பட சந்தர்ப்பம் குறையும். குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்தாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு படைத்த அல்லாஹுவை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. 7 வானங்களை படைத்தவன் அவன், 7 பூமிகளை படைத்தவன் அவன். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்தான் கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, எல்லா அறிவாற்றல்களும் அவனுக்குத்தான் சொந்தம்.
அவனுக்குத்தான் எல்லா சக்திகளும் இருக்கிறது. அப்ப ஒரு மனிதனுடைய அறிவும் அவர் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை காட்டிக் கொடுக்க வேண்டும், அல்லாஹுவை விளங்க வேண்டும். அவர்தான் அறிவாளி. இந்த அறிவைத்தான் அல்லாஹ் புகழுகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அது மார்க்க அறிவோ அல்லது உலக அறிவோ ரெண்டும் சேர்ந்து இங்க போதிக்கப்பட்ட போதிலும் பிள்ளைகளிடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய சிந்தனை எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஆலிம் தான் புகழுக்குரியவராக இருப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அறிவில்லாத மற்ற அறிவுகள், அந்த அறிவு மனிதனுக்கு சில நேரம் ஆபத்தை கூட கொடுக்கலாம். அல்லாஹுவை விளங்காத அறிவு, அல்லாஹுவை புரியாத அறிவு, அல்லாஹுடைய சிந்தனையை ஏற்படுத்தாத அறிவு, அதே அறிவாளி ஆபத்தில் சிக்கலாம், பயங்கரத்தில் மாட்டலாம். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹுல்லதீ ஜஅல லக்குமுல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகங்களை அவன்தான் உங்களுக்கு படைத்து தந்தான், அதிலே ஏறி பிரயாணம் செய்கிறீர்கள், வமின்ஹா தஅகுலூன், அதை சாப்பிடுகிறீர்கள். இப்படி அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நிறைய சொல்லுகிறான். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி வயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம், நீங்க பூமியில பரவி சென்று பார்க்க கூடாதா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு என்ன நடந்தது? கானு அக்ஸர மின்ஹும், அவர்கள் உங்களை விட நிறைய மெஜாரிட்டியாக பெரும்பான்மையினராக இருந்தார்கள். அது ஒரு பலம் அவர்களுக்கு. வஅஷத்த குவா, பலசாலிகளாக இருந்தார்கள், நிறைய ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள். வஆசாரன் ஃபில் அர்த், பூமியில எத்தனையோ அவர்கள் ஞாபக சின்னங்களை எல்லாம் விட்டு விட்டு சென்றார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு இருந்த அறிவுக்கு அடையாளம் தானே. அறிவாளிகள், பலம் கூட, ஆற்றல் கூட, சக்திகள் கூட, கண்டுபிடிப்புகள் கூட, படைப்புகள் கூட, நிறைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் உலகத்திலே விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். இவைகளை நீங்கள் சென்று பார்க்க கூடாதா? பலம்மா ஜாஅத்துஹும் ருசுலுனா பில் பையினாத், அவங்களிடத்துல இந்த ஆற்றல் மிக்க உலகத்துக்கு சொந்தக்காரர்களான இந்த வசதி படைத்தவர்களிடத்திலே எங்களுடைய ரசூல்மார்கள் பில் பையினாத், தெளிவுகளை, அத்தாட்சிகளை கொண்டு வந்த போது ஃபரிஹு பிமா இந்தஹும் மினல் இல்ம், அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுடைய அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களிடத்தில் இருந்த அறிவை வைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவங்கள்ட்ட இருந்த அறிவு வேறு, அது அல்லாஹ்வுடைய அறிவுக்கு அல்லாஹ்வை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கவில்லை. எனவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அஸாபுகளை, தண்டனைகளை இறக்கியதாக அவர்களிடத்தில் இருந்த அறிவு அவர்களை அழிவுக்கு, நாசத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் எங்க நாட்டில் கடும் போக்குவாதிகள் பல சிந்தனைகளை எல்லாம் முன்வைக்கிறார்கள். பார்க்கிற சமூகத்துக்கு இது உண்மைதானா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு பொய்களை எல்லாம் உண்மை போல சோடிக்கிறார்கள். இதெல்லாம் அறிவினால் தான், அறிவால வருகின்ற திறமைகள். இதே போல மலக்குமார்களுக்கு பொம்பளை பிள்ளைகளோட பேர்களை வைக்கிறாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்ட பொம்பளை பிள்ளைகள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், மா லஹும் பிஹி மின் இல்ம், இவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. அறிவாளிகள் தான் சமூகம், அவங்களோட சமூகம் அவங்கள அறிவாளிகளாக ஏற்றுக்கொண்டது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவர்களிடத்திலே அறிவு கிடையாது. ஏன்? எந்த துறையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை விளங்கவில்லை என்றால் அது அறிவாக முடியாது. அந்த வகையில மாஷா அல்லாஹ், எங்கட புள்ளகள் இந்த சூரத்துல, இந்த மதரசால இப்படி குர்ஆனை படிச்சு போட்டு எந்த படிப்பு படிச்சாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தான் இருக்கிறார். ஃபஅரில் அம்மன் தவல்லா அன் ஸிக்ரினா வலம் யுரித் இல்லா அல் ஹயாத்தத் துன்யா, எங்கட சிந்தனைய மறந்து வாழ்றவன நபியே நீங்க புறக்கணிச்சிருங்க. எங்களை நினைக்காம வாழ்றவன நீங்க புறக்கணிச்சிருங்க. அவனுக்கு நோக்கமே துன்யா மட்டும்தான், ஆகிரம் அவனுக்கு நோக்கம் இல்லை. ذلك مبلغهم من العلم, அல்லாஹ் சொல்றான், அவன்கிட்ட அறிவு அவ்வளவுதான், அவன் அறிவு அவ்வளவுதான். அப்ப அந்த அறிவு அவனுக்கு பிரயோசனம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜாஹிலியத்திலே அனுப்பப்பட்டார்களோ அந்த ஜாஹிலியத்திலேயும் அறிவில்லாதவர்கள் இருக்கவில்லை. அங்கேயும் நிறைய அறிவு இருந்துச்சு. அந்த சமூகத்துக்கு நிறைய அறிவு இருந்தது. இல்முல் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராத்துடைய அறிவு அந்த மக்களுக்கு இருந்தது.
காபத்துல்லாவை கட்டுகின்ற போது கட்டி முடிச்சிட்டாங்க, காசு போதாம போச்சு. சொன்னாங்க மிஞ்சின பகுதியை கட்ட முடியாது, காரணம் எங்கள்கிட்ட ஹலாலான பணம் முடிஞ்சு போச்சு. எனவே கட்டிராதீங்க, ஹராத்துல கட்டிராதீங்க, காபாவை ஹராத்துல கட்டிராதீங்க அப்படி சொல்லி காபாவை அரவாசில விட்டுட்டாங்க. ஏன்? ஹலால் ஹராத்துடைய அறிவு அன்றைக்கும் இருந்துச்சு. இல்முல் ஹந்தஸா, அதாவது பொறியியல் துறையில உள்ள அறிவு அன்றைக்கு இருந்துச்சு அந்த மக்கள்கிட்ட. இல்மு ஷிஅர், கவிதை புனைகின்ற அந்த அறிவுகள் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட காலத்தில் இருந்துச்சு. நிறைய அறிவுகள் இருந்தாலும் இதுக்கு மேல ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம். இவ்வளவு அறிவு இருந்ததுக்கு பின்னாலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு சொன்ன கட்டளை என்ன? அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். எந்த அறிவு? அல்லாஹுவை காட்டிக் கொடுக்கின்ற அறிவு, அல்லாஹுவை விளங்கிக் கொள்ளுகின்ற அறிவு. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில முன்னோர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு பார்த்தா, ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு டாக்டர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு டாக்டர். இப்போ உள்ள டாக்டர் மாதிரி இல்ல, மௌத்தானவங்களை எழுப்புவாங்க, மௌத்தானவங்களை எழுப்புவாங்க. பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொடுப்பார்கள். வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், குஷ்டரோகிகள், அது லேசாக்க முடியாத ஒரு நோய், அதை குணப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு டாக்டராக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அறிவு என்றைக்கும் மக்களுக்கு அல்லாஹுவை காட்டிக் கொண்டே இருந்தது. அவர்களும் அல்லாஹ் ஒருவன் இருப்பதாக புரிந்து கொண்டார்கள், மக்களுக்கும் அல்லாஹுவை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். இதுதான் அறிவு. உலகத்தை வெறுமனே இருக்கின்ற அறிவால துனியாவை மட்டும் ஒரு மனிதன் தேடிக்கொண்டிருந்தால் அவனிடத்தில் இருக்கிறது அறிவல்ல, அறியாமை. வைத்து பிழைப்புக்காக தன்னுடைய கல்வியை பயன்படுத்துகிறான் என்றால் இந்த அறிவை இஸ்லாம் பாராட்டில்ல. ஜுல்கர்னைன் ஒரு டெக்னீஷியனா இருந்தார். ரோ மெட்டீரியல், அந்த இரும்பும் செம்பும் கலந்த இதுகளை கொண்டு அந்த யஜூஜ் மௌஜூஜுக்கு ஒரு ஒரு அணையை கட்டி அவர்கள் பெரும் ஒரு தன்னொரு திறமைசாலியாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியான அந்த ஒரு அறிவாளி ஒரு டெக்னீஷியனாக இருந்த போதிலும் சமூகத்துக்கு அவ்வப்போது தாவாவுடைய பணியைத்தான் செய்தார்கள். நாங்க இந்த மதில நீங்க அமைச்சத்துக்காக உங்களுக்கு ஏதும் கூலிகள் தரட்டுமா, கூலி தரட்டுமா, பணம் தரட்டுமா என்று கேட்ட போது قال هذا رحمة ربي, அவர் சொன்னாங்க இது ஏண்ட அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு நிஅமத், அதை நான் பயன்படுத்தினேன், இதுக்கு எனக்கு கூலி தேவையில்லை. அந்த இடத்திலும் ஒரு டெக்னீஷியனாக இருந்து கொண்டு சமூகத்துக்கு அல்லாஹுவை காண்பிக்கிறார்கள், அல்லாஹுவை நினைவூட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சோதிடருடைய ஒரு இடத்திலே கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தாங்க. விளக்கங்களை சொல்லுவார்கள், அல்லாஹுவை நினைவுபடுத்துவார்கள். இப்படி உலகத்தில் இருக்கிற எந்த துறையில் இருந்தாலும் சரி, நாங்க சொல்லல உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஹாபிஸ் ஆவி ஆலிமாவன்னு சொல்லல, அது சாத்தியப்பட மாட்டாது, சான்ஸும் இல்லை. வீட்டுல 5 புள்ள இருந்தா ஒரு புள்ளைய தான் ஓத விட்டிக்கிறீங்க, மற்ற புள்ளைகள் எல்லாம் எல்லாரும் ஹாபிஸ் ஆலிம் ஆகணும்னு சொல்லல. கடமையான ஃபர்லு ஐனான கல்வியை கற்றுக்கொண்டு எந்த ஆகுமான துறையிலும் அவர்களுக்கு ஈடுபடலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த துறையில் அவர்கள் இருந்தாலும் அந்த துறையில் இருந்து கொண்டு தானும் அல்லாஹுவை விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தன்னை நம்பி வருகின்ற சமூகத்துக்கு அல்லாஹுவை காண்பிக்கின்ற பணியை செய்யவில்லை என்றால் அவர்களிடத்தில் இருக்கின்ற அறிவின் மூலமாக அவர்களுக்கு அழிவு நாசம் வரும் என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அது எந்த துறையில் இருக்கின்ற பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை சமூகம் தேடி வருகிறார்கள். தேடி வருகின்ற சமூகத்துக்கு அவர்கள் தன்னுடைய சேவையை செய்வதோடு அல்லாஹ்வுடைய எண்ணத்தையும் ஏற்படுத்த வேண்டும். இதுதான் அறிவாளிகளுக்குரிய கடமை என்பதை குர்ஆன் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களோடு வச்சு பார்க்கின்ற போது
மலக்குமார்களுடைய அரவணைப்பிலே இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக மலக்குமார்கள் யாரு தீனுடைய கல்வியை, குர்ஆனை, ஹதீஸை படிப்பதற்காக அது வளர்ந்திருந்தாலும் வலுவழுப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த தன்மைகள் அது யார்கிட்டையும் இருக்கிறது. அந்த விஷயங்கள்ல நிறைய நிதானமாய்க்கும். மற்றது பிள்ளைகளை சந்திக்க வரக்கூடிய பெற்றோர்கள் அதுக்குரிய நேர காலங்கள் தந்திருப்பாங்க. நீங்க உங்களோட வீட்டுல உள்ள தகவல்களை பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ள வானம் அவசரப்பட்டு. வீட்டு பிரச்சனைகள், வீட்டுல உள்ள கல்யாணங்கள், ஊர்ல உள்ள மையத்துகள், இதுகளை பிள்ளைகளோட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள வானம். இது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், பிள்ளைகள் மேல் அடிக்கிறாங்க, அங்கிருந்து கீழே இறக்காம உடனே இருந்தா இந்த சில அறிவுரைகளை நீங்க ஏற்றுத்தான் ஆகும். சில வாபம் அறிகிற, சில உமம் அறிகிற வீட்டுல உள்ள அவ்வளவு பிரச்சனையும் இரண்ட மூலையில கொண்டு கொட்டியாச்சு. அது சின்ன பிள்ளை என்ன செய்யும், அதுக்கு ஒரு கவலை வந்துடும். அங்கால உள்ள சண்டை, இங்கால உள்ள சண்டை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாம் பிள்ளைகளோட சொல்லிக்கொள்ளும். கடைசி இந்த பிள்ளைகிட்ட ஓதையலாம். பாப்பா சொன்ன பிரச்சனை எல்லாம் மனசுல ஓடு. கல்யாணம், எங்கேயாவது ஒரு கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு எந்த கல்யாணத்துக்கு அனுப்பணும், எந்த இடத்துக்கு கல்யாணத்துக்கு அனுப்பக்கூடாது என்கிற தகவல் வந்து அது அதிபர்கிட்ட நிர்வாகத்துல இருக்குது. அப்ப நீங்க எங்கேயோ உள்ள ஒரு கல்யாணத்தை வந்து சொல்லிட்டு போயிருவீங்க மகன் காதுல. நான் மகனே வாழக்கிழமை கேட்கறதுக்கு நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா, சொல்லிட்டு போன அண்டலைங்க மகனுக்கு பாடம் அறவாசி தான் விளங்கு, மத்த அறவாசி கல்யாணம் யோசனை. வாரக்கிழமை பாப்பா வருவானே, கல்யாணத்துக்கு போகணுமே, உங்காட்டி என்ன செய்யற, இப்படியே நினைப்பார். ஹிஃபுல் போன்ற பாடங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய பாதிப்பு உண்டா, பாடமாக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போற யோசனை பிள்ளைகளுக்கு பாதிக்குது. நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாலும் அப்ப உண்மையிலே அனுமதிக்கக்கூடிய ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு கொண்டாலும், சொந்த தாத்தா கல்யாணம் நீங்க ஒரு மாசத்துக்கு முந்தைய சொல்லிட்டு போயிட்டீங்க, அப்ப அவர் டேட் எல்லாம் போட்டுக்கொண்டு இப்ப போகணும், இப்ப வரணும், இப்ப போகணும்னு சொல்லி நாள் கிட்டவாக கூடுதல் அடி வாங்குவார், பாடம் பார்க்க மாட்டார். ஏன்னா கல்யாண யோசனை ஒரு மாசம் அவருடைய வாழ்க்கை பாதிக்கும், நேர காலம் பாதிக்கும். அப்படியே வீட்டுக்கு போனாலும் அந்த சூழல் இருந்துட்டு திருப்பி ஒரு 4 நாள் இருந்துட்டு மதரசாக்கு வந்துட்டு வைங்க, வந்ததோட பாடமாக்க மாட்டாரு. வந்து இன்னும் ஒரு கிழமை எடுக்கும் அவர் பழசாகிறது, ஊட்டு யோசனை எல்லாம் போறதுக்கு. அப்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த லீவால அந்த பிள்ளைகள மனம் பாதிக்கப்படுற எந்த ஒரு தகவலையும் உஸ்தாதோட பேசுவோம். சில கல்யாணம் அனுமதிக்க மாட்டாங்க, சில மையத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க அவசரப்பட்டு பொடியான மனசுல போட்டுருவீங்க. உஸ்தாது போய் கேட்க இல்ல அனுமதி தரையலாம் சொல்லிட்டாங்கடா, பாதிப்போட பிள்ளைக்கு தான். எல்லா விஷயங்களையும் உஸ்தாதுமார்களோட நீங்க நிறைய ஆலோசனை பண்ணிக்கொள்ளணும். எப்படியாவது லீவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழிகளை தான் செய்யும். அதிகமா வீட்டுல உள்ள விஷயங்களை அவரை விட்டுடுங்க. அவரை வீட்டுல வந்து கல்யாணத்துல அல்லது சாப்பாட்டுல கலந்து கொள்றதை விடவும் பெரிய ஒரு சேவையைத்தான் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு பாக்கியத்தில் அவர் இருக்கிறார். அவர் அங்க இருக்கட்டும், நீங்க அவரை விட்டுட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க. லீவு காலங்கள் வரும், அந்த நேரத்தில் அவரை சந்தோஷப்படுத்துங்க. லீவு காலங்கள் வச்சிருக்குது. அதிகமா இந்த விடயங்கள்ல கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நாங்க கவனம் செலுத்திக் கொள்வோம். அப்படி இல்லண்டா நீங்க உங்களோட மனசுல போட்டு போயிருவீங்க, நாளைக்கு அந்த பொடியன் பொய்காரன் ஆகும், உங்களோட மகன் பொய்காரன் ஆகும். நீங்க உங்கள்கிட்ட சொல்லிருவீங்க அந்த கல்யாணம் பெரிய மவுத்து சாட்சி மவுத்து இப்படி உங்கள்கிட்ட போட்டு போயிருவீங்க. போனா இந்த கேட்பாங்க, கேட்டதுக்கு அனுமதியும் கிடைக்காது. ஆனா அவர் பாதிக்கப்படுவார். நாளைக்கு என்ன செய்வார், எங்கேயாவது ஒரு தெரிச்ச உம்மம்மாவை மவுத்தா இன்னொருக்கா மவுத்தாக்கிட்டு போயிடுவார். அவன் மவுத்தாவி 12 வருஷம் ஆகுது. உம்மம்மா உஸ்தாத் வந்து அழுது உம்மம்மா மவுத்து என்று சொல்லி உஸ்தாத் அழுகையில பயந்து இவரை விட்டு இன்னொரு பொடியனையும் கூட்டி அனுப்பி இவர் பஸ்ல ஏறார், வா பங்கால வாராரு மதரசாக்கு மகனை பார்க்கணும். மனுஷன் மகன் உம்மம்மா மவுத்தாவி போயிடுது. இல்ல உம்மம்மா மவுத்தாவி 15 வருஷமே பாப்பா சொல்றாரு. பிள்ளைகளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது அதிகமாக பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்ல. பெற்றோர்களுடைய நிறைய ஒத்துழைக்கும். வீட்டுல உள்ள அந்த சந்தோஷங்களோ சுகங்களோ கவலைகளோ உடனே புள்ளட வந்து மனசுல போற்றவான முஸ்தாதுமாரோட மசூரா பண்ணா. சொந்த டாக்டரை கல்யாணம் வைத்தாலும் சரி, நீங்க பேணிக் கொள்ளுங்க. உஸ்தாது கேளு, கல்யாணம் பண்ணிக்குது, மகனை கூட்டு போகணும், எப்ப சொன்னா நல்லம், எப்ப கூட்டிட்டு போனா நல்லம், எப்ப கோந்துட்டா நல்லம். உஸ்தாதுமார் சொல்றத கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ளுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியாது இந்த பிள்ளைகளுக்கு எப்ப எப்படி பாதிப்பு வரும். அது இவங்க உள்ளுக்கு இருக்கிறவங்க அறிஞ்சவங்க. எப்பயுமே
ஆலோசனையோட மசூராவோட நடந்து கொள்ளுங்க. அது எல்லா வகையிலையும் பொருத்தமாக அமையும். மற்றது கையில நிறைய காசு பணங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிற ஓதுற புள்ளை சொல்லி கேட்கறதெல்லாம் கொடுத்துடுறது சிறான இறக்கம் ஓதுற பிள்ளை. செல்லைக்கு அந்த பிள்ளைகள் மாச ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட காசு வாங்குவாங்க, ஆனா இங்க கட்டிக்க மாட்டான். சிலைக்கிற மசாக்கள் அந்த பிரச்சனை இங்க கட்டிக்க மாட்டான். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்? அதுக்கு போன் வாங்க, 4 மாசத்துக்கு கட்ட வேண்டிய சல்லிய வாப்பட்ட வாங்கி ஒரு போனை வாங்கி கொள்ளும். போன்ங்கிறது பொதுவாக மதரசாக்கள் அனுமதிக்க மாட்டான். போன் மதரசாக்கள் அனுமதி இல்லை. சிலருக்கு போனோடு அந்த புள்ள புடிபட்டுச்சுட்டா பிஸ்மில்லா டிக்கெட்டை வெட்டியாச்சு அனுப்பியாச்சு. அப்ப பெரிய ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்புக்கு இந்த புள்ளைய ஆக்கினது இந்த வாப்பான பெற்றோர் தான். இந்த புள்ள இந்த அந்தஸ்து அடையிறதுக்கு உதவி ஒத்தாசை இல்லாம இருந்துட்டார். இந்த விஷயங்களை மிச்ச கவனம் எடுக்கும். பிள்ளைகளை சந்தேகிக்க சொல்ல வரல, உங்களை கூப்பிட்டு உங்களை பிள்ளைகள் மோசம் சொல்ல வரல. நிதானம். சின்ன பிள்ளைகள் பலரையும் செய்வாங்க, பல தப்பையும் செய்வாங்க. அதனால அவங்க அந்த பிள்ளை இன்னைக்கு நல்லவங்களா இருந்தாலும் நாளைக்கு கையில 4 பணம் 4 காசு புழங்க போல 4 சிந்தனை வரும், 4 நண்பர்களோட சேரக்கூட 4 யோசனை வந்துடும், சூழல் அவங்களை கெடுத்துரும். அதனாலதான் நாங்க அவங்களோட இந்த காசு பணங்கள் நிறைய கையில கொடுக்கிற விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். சரிக்கு புள்ளட கையில 2000 கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அதே வகுப்புல அல்லது அடுத்த வகுப்புல சில மாணவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் ஏழைகள் அல்லது கஷ்டம் அல்லது கெட்ட குணம் உள்ளவங்க, களவெடுக்கிற பழக்கம் உள்ளவங்க. இந்த காசுகளை கணக்கு நாளைக்கு மற்றவன் கல்யாணம் ஆகுவான், நாங்க கொடுத்துட்டு போன காசா. எல்லாரும் ஆலிமுக்கு ஓத வந்தவங்க, ஹாஃபிலுக்கு ஓத வந்தவங்க. அப்ப நாங்க இன்னைக்கு இது முறைகள் இருக்குது. காசு பணங்கள் கொடுக்கறதா வகுப்பு ஆசிரியர்கள்ட்ட கொடுக்கறதோ அல்லது கூடுதலா கொடுக்கறது சில மசூராக்கள் இருக்குது உங்களோட உஸ்தாத்மார்கள். இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஆலோசனை பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு போன் எந்த அளவுக்குன்னா, ஒரு மதரசால ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு மதரசால சொன்னாங்க, இவருடைய அப்பா மவுத்துன்னு சொல்லி கோல் வந்துச்சு மதரசா நம்பர், அப்பா மவுத்துச்சு. அப்ப இவரை கூப்பிட்டு உங்களோட அப்பா மவுத்தான், நீங்க பேசிட்டு வாங்க சொல்லி போட்டு கொஞ்சம் டவுட்டுக்கு அந்த வந்த நம்பரை கொஞ்சம் செக் பண்ணிட்டு அந்த பொடியனையும் கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு அப்படி திருப்பி அந்த நம்பருக்கு டயல் பண்ணினா பொடியெல்லாம் பொக்கெட்ல இருந்து ரிங் ஆகுது. மதரசா பொடியெல்லாம் பொக்கெட்ல இருந்து ரிங் ஆகுது. மதரசா உள்ளுக்கு இருந்து தான் அப்பா மவுத்தா வைக்கிறேன், உள்ளுக்கு இருந்து தான் கால் பண்ணீங்க. அப்ப இது போன்ற சில நடவடிக்கைகள் பிள்ளைகள் ஈடுபடுறதுக்கு காரணம் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பில்லாத தன்மை. நாம சின்ன பிள்ளைகள், நீங்க இறக்கத்தான் செய்வீங்க. ஆனா அவங்க மதரசா இவ்வளவு காலமா கட்டி காத்த எல்லாமே நீங்க கொடுத்த 5000 ரூபாய் காசால வீணா போய். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பெற்றோர்கள் அதிகமாக கவனம் செலுத்திக் கொள்ளணும். அந்த அடிப்படையில உஸ்தாதுமார்களுடைய துஆ இது உங்களோட பிள்ளைகளுக்கு ஆக முக்கியம். உஸ்தாதுமாரோட துஆ அது உஸ்தாதுலையும் வெறுப்ப சம்பாதிச்சிடாதே. இது உஸ்தாதுமார் அடிக்கடி சொல்ற, பாப்பமாரும் சொல்லணும், பாப்பமாரும் அடிக்கடி சொல்லணும், உம்மமாரும் அடிக்கடி சொல்லணும், உஸ்தாதுடைய அன்பை மட்டும் நீ இழந்துடாதே. அது உஸ்தாத் கையேந்து துஆ செய்ய தேவையில்லை. ஒரு புள்ளட பேரை சொல்லப்போல மனசுல ஓடுற நல்ல எண்ணம், இந்த பிள்ளையா நல்ல ஒரு பிள்ளை, இது போதும், இதுதான் துஆ, புள்ளட வாழ்க்கை முன்னேறும். அந்த அடிப்படையில் அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் கவனம் எடுப்போம். அதே நேரத்தில் பிள்ளைகள் இந்த விடுமுறை காலங்கள்ல, லீவு காலங்கள்ல உங்களோட வீட்டுக்கு வரக்கொள்ள அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுக்கணும். நிறைய பேர் வீட்டுக்கு போறது இல்லை, 4 கூட்டாளிமார் சேர்ந்துட்டு ட்ரிப் போறது, ரவுண்ட் அடிக்க போறது. அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அண்மை காலமாக நீங்க பேப்பர்கள்ல படிச்சிருப்பீங்க, வெள்ளிக்கை மேல 2 மாணவர்கள் கடல்ல தாண்டு மௌத்தாம், மாலச்சேரியில 4 மாணவர்கள் ஆசிரியரோட பாஞ்சி மௌத்தாம். இப்படி எல்லாம் நிறைய பார்க்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நடக்கக்கூடாத அசம்பாவிதங்கள் நடக்கிறது. சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு பாலதூரம் ஒன்றும் தெரியாது, அவங்க உடுத்திக்கிற உடுப்புட பெருமதி அவங்களுக்கு தெரியாது, உடுத்திக்கிற உடுப்புட பெருமதி அவங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க தான் கவனம் அவங்களை வளர்ப்போம். நாங்க தான் முன்னால பின்னால கண்ணு கருத்துமாக இருந்து அவர்களை பாதுகாப்போம். அதனால நேர லீவ் விட்டா நேர வீட்டுக்கு வந்து இறங்குவோம். அந்த நேரங்களை விளங்கிக் கொள்வோம். எத்தனை மணிக்கு மதரசால இருந்து வந்தா, நீ எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தா, அப்ப இது டைம் சரி. அப்ப இந்த விஷயங்களை பெற்றோர்கள் கொஞ்சம் கவனிக்கணும். பிள்ளைகளை ஒரு இருக்கிறது அடக்குமுறை ஒன்று நல்லது. பிள்ளைகள் அந்தஸ்தை பாதுகாக்கிற ஒரு முறை ஒன்று, அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு முறை ஒன்று.
பெற்றோர்களும் கொஞ்சம் வீட்டுல பிள்ளைகளோட கொஞ்சம் அன்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய தன்மைகள் இருக்கும். எதையும் பேசுவோம் உங்களோட பிள்ளைகளோட, எதையும் கதைக்கும். சில பிள்ளைகள் எந்த ஒன்றையுமே ஒரு 50 ரூபாய் காசு தேவைண்டாலும் உம்மாட்ட சொல்லித்தான் பாப்பாட்ட வாங்குறது. ஏன்னா பாப்பா அந்த நடந்து கொள்ற முறை, அந்த இறுக்கி பிடிக்கிறது, அந்த முகத்துல செழிப்பு இல்ல, அப்படி இல்ல. ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளோட அன்பா பழகுங்கோ, இறக்கமா பழகுங்கோ. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வெளி நட்புகள் குறையும். என் வாப்பாவே எங்க கூட்டாளி மாதிரி, என்ன நானமார என்ன கூட்டாளி மாதிரி, எதையுமே நாங்க பேசுவோம், கலைப்போம், எங்களுக்குள்ள எதையும் பகிர்ந்து கொள்வோம். இந்த அடிப்படையில வீட்டு சூழல்களை அமைச்சு கொள்றதுனால இது பெரிய ஒரு ஒத்துழைக்கும். மற்றது பிள்ளைகள் வீட்டுக்கு வாராங்க என்று சொன்னால் உண்மையிலே இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தது போல பிள்ளைகளுடைய அந்தஸ்து. ஆனா அந்த அந்தஸ்தை மதரசால 24 மணி நேரமும் தப்பு தவறு பாவங்கள் செய்யாம நல்ல சூழல்ல வளர்க்கப்படுறாங்க. ஆனால் வீட்டுக்கு ஒரே நாள்ல பிள்ளைகள் கெட்டு போகக்கூடிய நிலைமைகள் மாறுற காரணம் வீட்டு சூழல் மோசம். உம்மட்ட தொழுகை இல்ல, வாப்பாட்ட தொழுகை இல்ல. இது தொழாதவங்களுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்ல, முஸ்லீம்களே இல்ல. அப்ப இந்த உஸ்தாத்மார்ட மதரசாட சூழல்ல வாழ்ந்து வளகி 2 மாசம் 3 மாசம் 5 நேரம் தொழுக, தஹஜ்ஜுக்கு எழுப்பி பழவி இப்படியான சூழல்ல இருந்துட்டு உங்களோட வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு இரவு தூங்கிச்சு, நீங்களும் சுபஹ் இல்ல, உம்மக்கும் சுபஹ் இல்ல, தாத்தக்கு நானக்கு சுபஹ் இல்ல. அந்த 3 மாசமா அடைஞ்ச வெளிச்சத்தை ஒரே நாள்ல கொண்டு போயிட்டு வெளிச்சம், இந்த அமல்களால கிடைச்ச வெளிச்சம் பாவங்களால நூந்து போற. அப்ப வீட்டு சூழல் மோசம். பிள்ளைகளை ஏதோ நீங்க ஓத வச்சுட்டீங்க, பெரிய ஒரு அந்தஸ்துக்கு அவங்க வந்துட்டாங்க, விரும்பினோ விரும்பலையோ பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுடைய அந்தஸ்துக்கு பாதிப்பு இல்லாம உங்களோட சூழலை நீங்க மாத்தணும். சூழலை மாத்தணும். உங்களோட வீடு படம் தியேட்டர் மாதிரி இருக்குது, ராவ் பவள படம் சிடி எல்லா ஜாலியும் வீக்குது, எல்லா சேனலும் வீக்குது, முழு உலகத்தில் உள்ள சேனலும் வீட்டுக்குள்ள ஈக்குதுன்னு சொன்னா ஒரு நாள் போதும். 3 மாசமா கட்டி காத்து வளர்த்த இந்த பிள்ளைகளுடைய கல்வில வந்த வெளிச்சம் ஒரு நாள்ல நூந்து போயிடும். வீட்டுல எல்லா நேரமும் படமும் அது இது சிடியும் பிளேயரும் டிவியும் சேனலும் எல்லா ஜாதியும் வீட்டுல தொலைப்போ தேவையில்ல, வாப்பா ஏசுறல்ல, உம்மா எழுப்பி விடுறல்ல, உம்மா விளம்புறல்ல, இப்படியான ஒரு சூழல் வீட்டுக்குள்ள ஈக்கம் சொன்னா இந்த பிள்ளை அப்படி பழகு. சின்ன பிள்ளைகள் தானே, எதுவும் அந்த சைத்தானியத்துகள் கொஞ்சம் கூட இருக்கலாம். மதரசால எப்படி சூழல்டா பகல் முழுக்க குருவான ஓதி ஓதி ராவைக்கு காண்ற கனவும் குருவான் தான். திடீர்னு குருவான ஓதுற சத்தம் கேட்க 2 மணிக்கு எழுப்பி போய் பார்த்தா பெட்ஷீட்டை மூடிட்டு தூக்கத்துல ஓதுறான் குருவான். மதரசால சூழல். ஆனா உங்களோட வீட்டு சூழல் எப்படி இருக்குது? லீவுக்கு அனுப்புறாங்களே உஸ்தாத்மாருக்கு பயம் பிள்ளைகளை. ஏன் எப்படியான ஒரு சூழலுக்கு இந்த பிள்ளைகளை கொண்டு போய் நாசமாக போறாங்களோ இந்த பயம்தான். ஆனா உங்களோட வீட்டு சூழல் அப்படி வித்தியாசமா மோசமா இருந்துருச்சுண்டா நாளைக்கு வாலிபர்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன தேவை? அப்ப மதரசா சூழல் அவங்களுக்கு வெறுக்கு. வீட்டுல ஒரு 10 நாள் லீவ் வைக்கிறான், எந்த கட்டுப்பாடும் கிடையாது, தொலைப்போ சொல்றதும் இல்ல. ஓதுற பிள்ளை பாவம், தொலைப்போ சொல்லப்படாது 2 வாப்பா நினைக்கிறாரு, வாப்பாவும் தொழுவர் இல்ல. இப்படியான நிலைமையில வீட்டு சூழல 10 நாள் பழவினால் 11வது நாள் மதரசா தொடங்குதுண்டா இந்த புள்ள மதரசாக்கு வராது, வர விருப்பம் வைக்காது. அங்க பேத்து கொண்டு நான் இப்ப 10 நாள் எழும்புறதே 8 மணிக்கு, காலையில எழும்புறதே 7 மணிக்கு, எவ்வளவு லேசி, ராவைக்கு படுக்கிற 12:30க்கு. அப்ப இது கொஞ்சம் நல்லா இருக்குது, தொலைப்பவும் தேவையில்லை, உஸ்தாத்மார்ட கரைச்சலும் இல்ல, பெல் அடிக்கிறதும் இல்ல, எல்லாம் இறக்கம் வைக்கிறாங்க உமா வாப்பா. இப்ப எதுக்கு நான் மதரசாக்கு போய் கஷ்டப்படணும்? புள்ள யோசிக்கிறார். லீவுன்னு சொல்லப்போல அவருக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும். அந்த வெறுப்பை உண்டாக்கினது பெற்றோர்கள், உமா வாப்பா. இந்த புள்ளகள்ட நிலைமைக்கு ஏத்த மாதிரி ஊட்ட மாத்துங்க, நீங்க மாறுங்க, இல்லாட்டி உங்களை மாதிரி அவங்க மாறுவாங்க. 2 ஒன்று தானே. ஒன்று இவங்க வீட்டுக்கு இவங்கள மாதிரி உங்க எல்லாரையும் மாத்தணும், அல்லது நீங்க எல்லாரும் இவருக்கு தேவை மாதிரி மாறும், இல்லாட்டி இந்த நிலைமை சரி வராது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஓதிட்டு இடையில நின்றுக்கிற நிறைய காரணங்களை பார்த்தா வீட்டு சூழல் மோசம். பிள்ளைக்கு சுதந்திரம் 100க்கு 100 சுதந்திரம். என்ன சுதந்திரம்? பாவத்துல ஹராத்துல ஜாதி சுதந்திரம் கொடுக்கப்பட்டதுனால
இந்த புள்ள மதரசால உள்ள விஷயங்கள் ஒரு பாரமா நோக்கிறார், ஒரு கஷ்டமா நினைக்கிறார். ஏன் நான் இப்படி போய் கஷ்டப்படணும்னு நினைக்கிறார். வீட்டுல இவ்வளவு எனக்கு சுதந்திரம் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இந்த உயர்ந்த அந்தஸ்தை உங்களோட புள்ள அடைஞ்சு கொள்ள முடியாம இடையில புழுகுது. இடையில புழுந்த ஆபத்து, பிளைட்ல போயிட்டு இடையில நிக்கிற மாதிரி தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த பிள்ளைகள விஷயங்கள் இருக்குது. எனவேதான் சில விடயங்களை நினைவுபடுத்தினோம். பெற்றோர்கள் முதலாவது தொழுகையாளிகளாக மாறும். சில பெற்றோர்கள் தொழுகை இல்லை. நாளைக்கு இந்த பிள்ளைகள் ஓதிட்டு வந்து மிம்பர்ல ஏறி தொழாதவன் காஃபிர் என்று சொன்னா ஊரே சொல்லுவோம், வாப்பா முதலாவது காஃபிரேடா, உன்ன நானா காஃபிரேடா என்று சொல்ற அளவுக்கு பிள்ளைகளை வாய் மூட வைக்கப்படாது. பிள்ளைகளுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு நாங்களும் எங்களை மாத்தோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வீட்டு சூழல்கள் ஆக்குங்க. பிள்ளைகள்கிட்ட துனியான விஷயங்களை நீங்க வாங்கிடுவார். செல்லத்துக்கு கடைக்கு வந்தோடனே கடையில போட்டாச்சு, அவனை முதலாளி ஆக்கியாச்சு. இவர் இல்லை, இவர் 15 நாள் லீவ், அந்த பொடியனுக்கு அசரும் இல்ல, லோரும் இல்ல, மகரிபும் இல்ல, சுபமும் இல்ல. இப்படியான நிலைமையில பிள்ளைகளுடைய நிலைமைகள் ஆக்கிரவான வீட்டு சூழல் ரொம்பவும் பயங்கரமாய்க்குது. இந்த பிள்ளைகளுடைய அறிவு வெளிச்சம் நூந்து போயிருமா என்று பயப்படுற அளவுக்கு வீட்டு சூழல்கள் மிகவும் பயங்கரமாய்க்குது. அடுத்த ட்ரிப் அதில் போறான்னு சொன்னா நீங்க பெற்றோர் ஏட தகப்பன் பிள்ளைக்கு தெரியும் அந்த தகப்பண்ட மாதிரி. ஆனா பாரு மதரசாக்கு வரக்குள்ள எங்க வாப்பா இப்படி வாரார், இதெல்லாம் நான் இப்படி இருக்கிறதுனாலதானே வாரார், எனக்காகத்தானே அவர் தனக்குள்ள இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டார். அந்த பிள்ளையோட உள்ளத்திலையும் மன ரீதியான மாற்றங்கள் இந்த பிள்ளைக்கும் உண்டாக நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஒரு மதரசாக்கு இன்டர்வியூக்கு வரக்குள்ள எத்தனை பிள்ளைகள் வாரான். உங்களோட மகண்ட வகுப்புல 20 பேர் இருப்பாங்க, ஆனா இன்டர்வியூக்கு 60 பேர் வந்து இருப்பாங்க, 60 பிள்ளைகள் வந்து இருப்பாங்க. ஆனா மதரசாக்கு தேவை 20 பிள்ளைகள். அந்த 60 பிள்ளைகளையும் 40 பேரை தட்டி விட்டுட்டு 20 பேரை மட்டும் புறக்கி எடுக்கிறண்டா, அதுல உங்களோட புள்ள ஒண்டா உள்ளுக்கு வந்துருச்சுண்டா, இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். மத்த 40 பேர் தட்டப்பட்டாங்க, ஆனா ஏண்ட பிள்ளை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் குர்ஆன தீன படிக்கிறதுக்காக. ஏண்ட பிள்ளையோட அல்லாஹ் அன்பு வச்சிருக்கிறார். மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நல்லதை விரும்புகிறானோ தீனுடைய ஃபிக்ஹை அவருக்கு அல்லாஹ் கொடுப்பார். உங்களோட பிள்ளை அல்லாஹ் விரும்பிட்டார். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். முதலாவது நாங்களும் எங்கட வாழ்க்கையில இந்த புள்ள போற போக்குக்கு துணையாக எங்கட எல்லா விஷயங்களையும் நாங்க அமைச்சு கொள்ளும். மதரசாக்கு வார நீங்க முதலாவது உங்களோட பிள்ளைகளை சந்திக்க முந்தி உங்களோட மதரசாட உஸ்தாதுமார அல்லது அதிபரை சந்திச்சு ஒரு அனுமதியை கேட்டுக்கொள்ளுங்க. சொல்லிப்பாங்க உஸ்தாதுமார். பிள்ளைய சந்திக்க முந்தி உஸ்தாதுமார சந்திங்க, அதிபரை சந்திங்க. அது எல்லா வகையிலும் நன்மை. உங்களோட பிள்ளை உங்களை பேச வந்தாலும் மகன் கொஞ்சம் இருக்கும், நான் உஸ்தாதிட்ட பேசிட்டு வாங்க. மதரசாட சட்டம் ஒண்டி சட்டம் இல்லாட்டி எங்களுக்கு தெரியும். எங்களோட பிள்ளைகளுக்கு பொறுப்பான ஒருத்தரை நாங்க சந்திக்கும். நாங்க அப்படி ஓரத்துல ரெண்டு காய்ச்சல் அப்படி போறதில்லை. பிள்ளைகளை பத்தி விளங்குங்க, ஆசிரியர்கிட்ட போய் கேளுங்க, பிள்ளைட அறிவை பத்தி விளங்குங்க, பாடத்தோட நிலைமைகளை விளங்குங்க, பிள்ளைட ஒழுக்கத்தை பத்தி கேளுங்க. ஒழுக்கம் சில பெற்றார்கள் எப்பவும் அதுதான் கேட்பாங்க, எப்படி ஹசரத் எங்கட புள்ள ஒழுக்கம் இருக்கிறானா, ஹசரத் உஸ்தாதுமார கண்ணியப்படுத்துறானா, கொலப்படி இல்லாம இருக்கிறானா அப்படி கேட்கிறது. சில பெற்றோர்கள் அந்த ஒழுக்கத்தை ஒரு பிரதானமாக நோக்கிறார். உண்மையிலே அது தேவை. அறிவில் குறைந்த பாடத்துல வகுப்புல கடைசியா வரக்கூடிய சில மாணவர்கள் உஸ்தாதுமாருடைய துஆவை அடைந்து கொண்டதனால் இன்றைக்கு மதரசா விட்டு வெளியே போன பிறகு அல்லாஹ் அவங்களை பெரிய அந்தஸ்துல வச்சிருக்கிறார். மதரசாக்களுக்கு அதிபர்களாக ஆக்கியிருக்கிறார். சமூகம் தலைக்கு மேல தூக்கி வச்சு ஒன்று கண்ணியப்படுத்துது. ஆனால் வகுப்புல முதலாவது வாராது, வகுப்புல முதலாவது வாராது. ஆனால் அவர்கிட்ட ஒழுக்கம் இல்ல, கண்ணியம் இல்ல. உஸ்தாதுமாருடைய உள்ளத்துல அவரை பத்தி இந்த மாணவரா அப்படி உஸ்தாதுமாரே சடைஞ்சிருவாங்க. இந்த பிள்ளோட பேரை கேட்கக்குள்ளே உஸ்தாதுமாருக்கே ஒரு சடைவு வந்துடும். ஆனா வகுப்புல முதலாவது. ஆனா கொஞ்சம் தலக்கணம், தமிழ்ல சொல்லுவாங்க இலக்கணம் இருந்தால் தலக்கணம் வரும். இலக்கணம் இருந்தா தலக்கணம் கொஞ்சம் வந்துடும். அது இந்த இல்முக்கு சரி வராது. இந்த குர்ஆனுடைய தீனுடைய இல்முக்கு தலக்கணம் பெருமை இது சரி வராது. அல்லாஹ் அந்த புள்ளையை கேவலப்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் பெற்றோர்களும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லா உஸ்தாதுமாரையும் அன்பை அடைஞ்சுக்கோ.
எல்லா உஸ்தாதுமார்களையும் முஹப்பத்தா அடிச்சுக்கோ. எந்த உஸ்தாதும் உனக்காக கல்பால துஆ செய்யும், அதுக்கு ஏத்த மாதிரி நீ உன்னை மாத்திக்கோ என்ற அடிப்படையில் தான் பிள்ளை உஸ்தாதுமார்களை பற்றி பெற்றோர்களும் அவங்களுக்கு நினைவுபடுத்தணும். ஏன்னா பிள்ளைகள் பொதுவா வைப்பாங்க இந்த மதரசால எல்லா உஸ்தாதுமாரும் ஒரே சமண ஈக்கையிலார். சில உஸ்தாதுமாரு பிள்ளைகளை கவனிக்கிறதுல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துவாங்க, கொஞ்சம் கூட கவனம் செலுத்துவாங்க. சில உஸ்தாத் கண்டு காணாம போயிருவாங்க, சிலவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆனா எந்த உஸ்தாது கூடுதலாக கண்காணிக்கிறாங்களோ அந்த உஸ்தாத அவனோட பிள்ளைக்கு பிடிக்காது, அந்த உஸ்தாத அவனோட பிள்ளைக்கு பிடிக்காது. நன்மைக்குத்தான் கண்காணிக்கிறது. எப்பவுமே அந்த உஸ்தாத பத்தி பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகள் சொல்லி வைப்பாங்க, அம்மா எனக்கு மதரசாண்டா விருப்பம் தான், ஆனா இந்த உஸ்தாதால தான் நினைக்கலாம், நான் விலகுறேன்டா இவனால நான் விலகு. நிறைய பிள்ளைகள் அவரை விருப்பம் இல்லை, அது ஏன் கண்காணிக்கிறது விருப்பம் இல்லை. எதுக்காக கண்காணிக்கிறாங்க? உங்களோட பிள்ளைகளுடைய அந்தஸ்து அங்கேயே இருக்கணும் என்றுதான், கீழே இறங்கிடப்படாது. நபிமார்களுடைய அந்தஸ்து அடைஞ்சு கொண்டே அவர்கள் வெளியே போகும், இதுக்குத்தான். ஆனா சில உஸ்தாத்மார் என்ன செய்யறது, இந்த ஜாதிக்கு ஏத்த மூடி மாறி, அப்படியா மகனே அவரா அவனுக்கு பிரச்சனை என்று இவரும் மதரசாக வந்து எங்க அந்த உஸ்தாத் அவரோட ஜாதியா பாக்குற வாப்பா, எப்படி வாப்பா இவர் மகன் சொன்னா உடனே கேட்டாச்சு. அது சின்ன பிள்ளைகள், அவங்கள சில வாசிக்கு அவங்கள சில நன்மைகளுக்கு சில விஷயங்களை அவங்களோட சேர்ந்து செய்ய பார்ப்பாங்க. ஆனா அந்த விஷயத்துக்கு பெற்றோர்கள் உடனே ஆளாக இருப்படாது, மிச்சம் நிதானமாய்க்கும். உஸ்தாது மாற பத்தி தப்பெண்ணம் மனசுல வாரது, உஸ்தாது மாற பத்தி ஒரு குறை வாப்பட மனசுலயோ புள்ளட மனசுலயோ வாரது, பாதிப்பு உஸ்தாதுக்கள் அவங்களோட பிள்ளைகிட்டான், பாதிப்பு அவனோட பிள்ளைகிட்டான். சில பெற்றோர்கள் அப்படி இருக்கிறான், 4 பேர் சேர்ந்து இவரை பத்தி கதைக்கிற, இவரை எப்படியாவது விளக்கும், அவரை விளக்குறது 4 பெற்றோர் சேர்ந்து. கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகள் சொன்னால் அதை நம்ப வானம்னு சொல்லவும் இல்லை, முழுக்க முழுக்க அள்ளி போட்டுக் கொள்ளவும் வாணும். அது பற்றி பிரின்சிபலோட உங்களுக்கு மசூரா பண்ணலாம், அப்படின்னா புள்ள சொல்றது உண்மையா கண்டுக்க. ஆனா பெரும்பாலும் அப்படி ஒன்று இல்லை. 199 உங்களோட புள்ள சொல்ற மாதிரி ஒரு தகவல் மதரசாக்குள்ள இருக்காது, உங்களோட புள்ளைக்கு விருப்பம் இல்லை. சட்டம் என்றதுக்கே மதரசால அது உண்மையில சட்டம் அல்ல. பாங்கு சொல்றதுக்கு 15 நிமிஷத்துக்கு முந்தி பள்ளியில போய் உட்கார்ந்து சட்டமா? தக்குவா உள்ள பிள்ளைக்கு இது பிரச்சனையே இல்லை. பாங்கு சொல்றதுக்கு சுபகுக்கு 3/4 மணித்தியாரத்துக்கு முந்தி எழுப்பிடணும். 4:30க்கு பாங்கா, நீங்க 3-4 மணிக்கு எழுப்பிடணும் சொல்றது சட்டமா? இது தக்குவாவோடு இருக்கிற பிள்ளைக்கு இது ஒரு சட்டம் அல்ல. தொழும்போது தலப்பா கட்டி கொண்டீங்க, என்ன பாரமா 35 கிலோவா தலப்பா, இத கட்ட சொல்றாருன்னு அந்த உஸ்தாதோட கோவமா? பிள்ளைகள் அது தக்குவாவோடு அந்த நல்ல சூழல்ல வளர்ந்தவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை, கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனா பிள்ளைகள் இது ஒரு பிரச்சனையாக எடுத்து அந்த ஓத விருப்பம் இல்லைங்கிறதுக்கோ அல்லது வேறு சில பின்னணிகளுக்கோ பல விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வாங்க. ஆனா பெற்றோர்கள் உங்களோட என்றைக்கும் ஒரு கடமை உண்டிக்கிற எந்த ஒரு தகவலையும் குறைஞ்சது அதிபரோட சரி அல்லது வகுப்பு ஆசிரியரோட சரி பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் இருக்கணும். அந்த புள்ளைக்கு ஏத்த மாதிரி வாப்பாவா நீங்க மாறி இருப்பன, இது ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை. மதரசாக்கள பிரச்சனை வந்து புள்ள சொல்றதை கேட்டு நேரு போறது வாப்பா, நேர போய் பிரின்சிபலோட உஸ்தாதோட சண்டை பிடிக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, என்னமோ ஒருத்தன் அந்த அடுத்த காணிக்குள்ள போயிட்டு ஒரு பொடி 4-5 மாங்காவை புறக்கிட்டு வந்தான, வர்றக்குள்ள உடைய காரம் பிடிச்சிட்டான், இரு 2 அடியை கொடுத்து வெளியே கொண்டு போய் விரி உன்னை வாப்பாட்ட பிடிச்சு கொடுக்குறேன். அவன் சிரிச்சானா, என்னடா சிரிக்கிறாய்? அவன் சொன்னா, வாப்பதான் மரத்துல மாங்காவை பிச்சு போட்டது. இது இந்த வாப்பாவும் மகனும் ஒரே குவாலிட்டி. மகன் சொல்லியாச்சு, வாப்பாவோட நம்பியாச்சு, மதரசாவோட ஹோ, உஸ்தாதோட ஹோ. இது சரி வர. இன்றைக்கு நீங்க ஒரு நிதானமா இருக்கும், பெற்றோர்கள்ட்ட நிதானம் இருக்கும். பிள்ளைகள் அவங்க வாப்பா உங்களோட நிலைமை யோசிங்க, உம்மாவோட நிலைமை யோசிங்க. இந்த சுபகம் இல்லாம தூங்குற எங்கட வீட்டு சூழல்ல இந்த புள்ள வளர்ந்திருந்தா இந்த கோலத்துல பாக்கியமா? அல்ஹம்துலில்லாஹ். தஹஜ்ஜுதுக்கு, தஹஜ்ஜுதுன்னா என்ன கலர்னே தெரிய சில உம்மமாருக்கு வாப்பமாரு என்ன கலர்னே தெரிய, எழும்புற 7-8 மணிக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் இவர்கள் தஹஜ்ஜுதுல அது ஒரு நாள் இல்ல, எந்த நாளும் வீட்டுல இருந்து மதரசாக்கு லீவு முடிஞ்சு வந்து சேர்ந்த அன்னைக்கு தஹஜ்ஜுதுக்கு தான் எழுப்புற, வீட்டுக்கு லீவுக்கு போற அன்னைக்கு தஹஜ்ஜுதுக்கு தான் எழுப்புறோம்.
அவங்கள தூக்க போறது இல்ல. அதை கவனிக்க பராமரிக்க உஸ்தாதுமார் போடப்பட்டிருக்கிறாங்க. அப்ப தஹஜ்ஜுடைய சூழல்ல எழுப்பி இவர்கள் நிறுத்தப்பட்டு தஹஜ்ஜுடைய வணக்கங்களை செய்யலாம். ஏன் ஒரு நல்ல சூழல் இவங்களை வளர்க்கறதுக்கு அதுக்காக ஒவ்வொரு உஸ்தாதுமாரும் அவர்களுடைய இரவு நேரங்களை தியாகம் செஞ்சு மதரசால தங்கி பிள்ளைகளை கண்காணிக்கிறதுக்காக. ஏன் நீங்க ஒரு அமானிதமா கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறீங்க, ஒழுக்கமுள்ள ஒரு சாலிகான ஒரு பிள்ளையாக என்ற பிள்ளைய வளர்த்து தாங்கன்னு சொல்லி உஸ்தாதுமார் ஆலோசனை பண்ணி மசூரா பண்ணி மாறி மாறி அவர்களுடைய வீட்டு நிலைமைகளை எல்லாம் முன்ன பின்னாக்கிட்டு உங்களோட பிள்ளைகளோட கலந்து அவர்களுடைய அமல்களுடைய விடயங்கள்ல கவனம் எடுக்கிறாங்க. அங்க சுபஹுடைய தொழுகை மாஞ்சமாத்தோடு தொழுகிறாங்க. காலையில் ஔராதுகள் ஒவ்வொரு ஔராதுகளுடைய சக்திகள், அவங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு சிக்கருடைய வார்த்தைகள், அதனுடைய தாற்பயங்கள், அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள். உதாரணத்துக்கு பாருங்க, பிள்ளைகள் ஓதக்கூடிய அந்த சிக்கர்கள் ஔராதுகள் அதனுடைய சவாபுகளை நீங்களும் பெறட்டோனும் படிக்கணும் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக் அப்படி ஒரு zikr ஒருத்தர் செஞ்சிட்டா அவருக்காக சாட்டப்பட்டிருக்கின்ற நன்மை தீமை எழுதுகின்ற மலக்குமார்கள் அவங்களுக்கே திண்டாடுவாங்க. இதுக்கு என்ன நன்மை எழுதுறது? ஒரே ஒரு zikr யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தான் எழுதுனா ஒரு வரியும் வராது. இந்த நன்மை தீமை எழுதப்படுகின்ற மலக்குமார்களுக்கே தெரியாது இவருக்கு எத்தனை நன்மைகளை நாம் எழுத வேண்டும். நேரே போறாங்க அல்லாஹ்விடத்துல, ரப்பே உன்னுடைய ஒரு அடியான் இப்படி ஒரு தஸ்பீஹை செய்து விட்டான், இதற்கான நன்மை என்ன? அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவன், அப்படி என்னதான் ஓதினான்? இவங்க சொல்லி காட்டுறாங்க யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானி. இப்படி ஓதிட்டார். அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்களே, நீங்க அந்த zikr அவருடைய நன்மையின் தட்டிலே எழுதி விடுங்கள், அதற்குரிய சவாபை நான் கியாமத்திலே கொடுப்பேன். அந்த zikr அப்படி எழுதுங்க. நம்பர்ல சொல்ல முடியாது, இலக்கங்கள்ல சொல்ல முடியாது, சொன்ன அவர்களுக்கு புரியாது மலக்குமார்களுக்கு. அது அப்படி எழுதி வச்சிருங்க, கியாமத்தில் நான் அதுக்குரிய சவாபுகளை கொடுப்பேன். இது ஒரு zikr. உங்களோட புள்ளகள் காலையில 20 நிமிஷம் 25 நிமிஷம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் zikர்கள் ஓதுகிறார்கள். எத்தனையோ zikர்கள். பின்னேரம் மக்ரிபுக்கு முன்னால அல்லது அசருக்கு பின்னால zikர்கள் செய்கிறார்கள். நீங்கள் கடைகளுக்கு சென்று வியாபாரம் செய்கிறீர்கள், அதிலே உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கிறது என்றால் இவர்கள் ஓதுகின்ற இந்த zikரின் பரக்கத்து தான். ரசூலுல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள் ஒரு சகோதரர், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய ஒரு சகோதரன் பள்ளியில நின்று கொண்டு அமல் செஞ்சு கொண்டு இபாதத் செஞ்சு கொண்டு இருக்கிறார், நான் தான் ஒரே தொழிலுக்கு போறேன், எங்களுக்கு இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லஅல்லக துர்ஸகு பிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க கடைக்கு போறீங்க, பிசினஸ் செய்றீங்க, வியாபாரம் செய்றீங்க, இதெல்லாத்துக்கும் பரக்கத் எங்கால வருகிறது? உங்களோட சகோதரன் பள்ளியில நின்று அமல் செய்யற பரக்கத்தால தான் உங்களோட தொழிலுக்கு உங்களுக்கு பாதுகாப்பும் பரக்கத்து கிடைக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இவர்களுடைய காலை நேரம் பின்னேரம் எல்லாம் என்ன zikr-ல குர்ஆனை ஓதுகிறார்கள். எத்தனை குர்ஆனை இதுவரை முடித்திருப்பார்கள் கேளுங்க, பேசுங்க, பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நல்ல சூழல், தீனுடைய சூழல். காலையில பாடம் தொடங்கினா அந்த நேரம் வரைக்கும் 1 மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலம் விளையாடுவார்கள், அவ்வளவுதான். அதுவும் இஸ்லாம் அனுமதிச்ச ஒன்றுதான். மற்றபடி எல்லாம் தீனுடைய கல்வி. இஸ்லாத்துல ஒரு சட்டத்தை படிப்பது, ஒரு பாடத்தை படிப்பது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அன்றைக்கு இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட சிறந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டார். நீங்க வீட்டுல உம்மா வாப்பாவும் சேர்ந்து இஷாக்கு பின்னால தூங்காம இன்னைக்கு சுபஹ் வரைக்கும் கொஞ்சம் தொழுதுட்டு போமே நீங்க தொழுகிறீங்க உம்மா வாப்பா. உங்களோட மகன் காலையில ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பாடத்தை படிச்சு முடிக்கிறார். நீங்க ராவுல இருந்து விடியும் வரைக்கும் நின்று வணங்கினால் என்ன சவாபு கிடைக்குமோ அவ்வளவு சவாபையும் உங்களோட மகன் மதரசால உஸ்தாதுக்கு முன்னால இருந்து 5 நிமிஷத்துல அடைஞ்சிருவார். அறிஞ்சோ அறியாமலோ பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க, பெரிய இடத்துல கால் வச்சுட்டாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்? உஸ்தாதுமாரும் பிள்ளைகளும் நிர்வாகமும் சேர்ந்து அவங்கள அங்கே வைக்கும்.
இறங்கிறவான், நீங்க கீழே இறங்கிறவான். உங்களோட அந்தஸ்து பெருசு, மேல போயிட்டீங்க. நபிமார்களுக்கு அடுத்த படியிலே நீங்கள் நிற்கிறீர்கள். அப்ப அவங்களை அங்க வச்சு பாதுகாக்கும். அவங்கள சின்ன பிள்ளைகள் சுட்டித்தனமிக்க தான் செய்யும் பிள்ளைகள்ட்ட அதை செய்ய விடாம, அவர்களுடைய அந்தஸ்துக்கு பாதிப்பு இல்லாம அவர்களை வழிநடத்துகின்ற கடமைகள் பெற்றார், ஆசிரியர், நிர்வாகத்துக்கு. அதை வச்சுதான் ஒன்று சேர்ந்திக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது பெற்றோர்களுடைய உள்ளத்துல அந்த பிள்ளைகளை பற்றி ஒரு கண்ணியம் மனசுல வந்துடும். என்ற புள்ள சாதாரண புள்ளையோடு இல்லை, நான் கூட இன்றைக்கு புள்ளட அந்தஸ்து அடையலாம், மிச்சம் மேல போயிருச்சு. புள்ள நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்துல இருக்குது. அப்ப இந்த புள்ளட கண்ணியம் முதலாவது பெற்றோர்களுடைய உள்ளத்துல வந்துடும். அப்ப இந்த மகனை பத்தி ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல எண்ணம், இவர் அடைஞ்ச அந்தஸ்து, இது பெற்றோருடைய உள்ளத்துல எப்பவுமே இருந்தா கண்ணியப்படுத்துவார். அந்த அடிப்படையில் ஒரு பெற்றார், நீங்க மதரசாக்கு வாரீங்க, கூட பிள்ளைய பார்க்க வரும்போது உங்கள்ட்ட ஒரு கண்ணியம் வைக்கும். நீங்க ஒரு மினிஸ்டரை பார்க்க போகல எப்படி போவீங்க? அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நேஷனல் கிட்ட எடுத்துக்கொண்டு போறீங்க. மதரசாக்கு வாரீங்க, எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு விளங்குது. அப்ப இங்க நாங்க வந்து பாஷுங்க மாதிரி வரையலாம். சிலது பிரின்சிபல் சில பெற்றோர்கள்ட்ட கொகைதாவா என்று கேட்கிறாங்க. அவர்கிட்ட பாக்குறதுக்கு ஒரு வாப்ப மாதிரி இல்ல. ஒரு நபிமார்களுடைய அந்தஸ்து ஒரு ஆலிமுடைய வாப்ப மாதிரி, ஒரு ஆலிமுடைய நாண மாதிரி இவரை பார்க்க கூட விளங்குது இல்லை. கண்ணியம் வரணும் எங்கள்கிட்ட. நாங்களும் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறண்டா பிள்ளைகளுடைய அந்த அந்த சூழலுக்கு நாங்களும் மாறும். ஒரு இஸ்லாமிய கோலம், ஒரு நல்ல இடத்துக்கு வாரம், நல்ல மதரசாக்கு வாரம், ஒரு நல்ல சூழலுக்கு வாரம். ஏன் வருக இந்த பிள்ளைகளை கல்வில கண்ணியத்தை உண்டாக்கும். என்ற அமைப்பு, என்ற மாற்றங்கள் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இன்னும் ஒரு மரியாதையை உண்டாக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பெற்றோர்கள் மதரசாக்கு வரும்போது இந்த பிள்ளைய கண்ணியப்படுத்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு தொப்பியை போட்டுக் கொள்ற, கொஞ்சம் உடுப்புகளை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு கொள்ற, அந்த பிள்ளைக்கு செய்யற ஒரு கண்ணியத்துக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார்களோ, ஈடுபடுத்துகிறார்களோ, அதாவது மலக்குமார்கள் அவர்கள் தேடுகின்ற கல்வியை பொருந்திக் கொண்டதற்கு அடையாளமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய இறக்கைகளை விரித்து இவர்களுக்கு உதவியாக இருக்கிறார். இது சிலர் அந்த பெற்றோர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கார். உங்களோட பிள்ளைகளுக்கு கிடைச்ச பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், எனக்கும் இந்த உலமாக்களுக்கும் இடையிலே உள்ள ஒரு வித்தியாசம், எனக்கும் நபிமார்களுக்கும், நபிமார்களுக்கும் இந்த உலமாக்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு படித்தரம் தான். வஹியன் நுபுவா, அதான் நபிமார்கள் நபி பட்டத்தோடு இருக்கிறார்கள். உங்களோட பிள்ளைகள் நபி பட்டம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு அந்த சீல் வைக்காத நபிமார்களுடைய போல. நபிமார்கள் 100வது படியில் இருந்தா அதுக்கு அடுத்த படியில அவங்களோட பிள்ளைகள் இருக்கிறார். 99வது படியில நீங்க எல்லாம் கீழடிக்கிறீங்க. ஓல தன்னுடைய மார்க்க கல்வியை படிப்பதற்காக கால் வைத்து விட்ட பிள்ளைகள் அறியாமலே அவர்கள் மேலே சென்று விடுகிறார்கள். எனவே இவர்களுடைய நியத்துகள் சரியாக இருக்க வேண்டும். ஓதும் போது நியத்து சரியாய்க்கும். அந்த நியத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு நோக்கங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக யார் இந்த மார்க்க கல்வியை தேடுகிறார்களோ அவர்களுடைய நோக்கம் இந்த உலக சொத்துக்களை, உலக வசதிகளை அடைந்து கொள்வதற்காக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்னார நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். மதரசாவுல இருந்து கொண்டு நரகம் போயிருவீங்க. ஏன்? உங்களோட மனசுல நோக்கம் துன்யாவை உழைக்கிறது. வெளியில செய்யற வேலை மட்டுமில்ல, கல்புல இருக்கிற எண்ணங்கள் சரியாய்க்கோம். அந்த எண்ணத்துக்கு தாய் தகப்பன் உறுதுணையாய்க்கோம். அடிக்கடி நீங்க நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும், மகனே உன்னை எண்ணத்தை மட்டும் சீராக்கிக்கோ. மக்களை சம்பாதிக்கிறது ஒன்ற நோக்கம் அல்ல, பெருமையை புகழ சம்பாதிக்கிறது ஒன்ற நோக்கம் அல்ல. லியஸ்ரிஃப உஜூஹன் நாஸி இலை, மக்களை தன்பக்கம் கவருவதற்காக இந்த அறிவின் மூலமாக நோக்கம் எடுக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை சொன்னார், நரகத்தை தேடிக்கொள்வாய். உலக வசதிகளை அடைந்து கொள்வதற்காக இந்த கண்ணியமான மார்க்க அறிவை பிழையான நோக்கத்திலே தேடினால் அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கம் பிழையாக இருக்கின்ற போது
தண்டனைகளையும் சொன்னார்கள். லம் யஜிது அரஃபல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசம் கூட கிடைக்காது. எப்ப ஓதுறாங்க வெளியில குர்ஆன ஹதீஸ பரட்டி ராவு பகலா முழிச்சு ஓதுறாங்க, ஆனா கல்புலைக்குது பணம் சம்பாதிக்கிறது, கல்புலைக்குது மக்களை சம்பாதிக்கிறது, பெருமையை புகழ சம்பாதிக்கிறது. இந்த அறிவின் மூலமாக இப்படியான ஒரு கீழ்த்தரமான நோக்கம் இந்த உலமாக்களுடைய உள்ளங்களிலே வந்துவிடும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துல வாசமும் கிடைக்காது. அப்ப அடிக்கடி புள்ளகண்ட மனச வாப்பமாறு உம்மமாறு செஞ்சு கொள்ளும். வெள்ளி பார்வைக்கு ஜுப்பா தலப்பா போட்டுக்கொண்டு ஓதுறது அல்ல, கல்பு சரியாய்க்கும். இந்த கல்பு சரியாய்க்க தாய் தகப்பட்ட ஒத்துழைப்பு என்னைக்கு விதிக்கும். ஒரு புள்ளையோட ஆலிமாகி வெளியாகிறண்டா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை, உஸ்தாத் அதிபருடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை, நிர்வாகத்தினர்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. இந்த 3 பேருடைய முயற்சி தான் ஒரு அழகான ஒரு சமூகம் போற்றும் ஒரு ஆலிமை உலகத்தில் அன்றைக்கு வெளியாக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாத்துக்கும் நோக்கம் சரியாயிருக்கும். சொல்லுவாங்க, பிளைட்ல போறவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆவினா எப்படி நடந்து நின்றுட்டீங்கிறால் விழுந்தா காயம் செல்லத்துக்கு வராது, நின்றுட்டு விழுந்தா காயம் வாரது குறம். நடந்து போறவர் விழுந்தா கொஞ்சம் காயம் கொஞ்சம் கூட, ஓடி போறவர் விழுந்தா இன்னும் கொஞ்சம் காயம் கூடும், பைஸ்கில்ல போறால் விழுந்தா காயத்துக்கு அளவு இன்னும் பெருசாகும், மோட்டார் சைக்கிள்ல போறவர் ஆக்சிடென்ட் ஆவினா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் கூட, வாகனத்துல போறவன் ஆக்சிடென்ட் ஆவினா அதை விட டேமேஜ் கூட, பிளைட்ல போறவனுக்கு ஆக்சிடென்ட் ஆவினா செல்லத்துக்கு துண்டும் புறக்க கிடைக்காது. அதை போலதான் இல்மை படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் சாதாரண இடத்துல இல்ல, பிளைட்ல போறாங்க. பிளைட்ல சொல்லுவாங்களே, நல்லது கெட்டு போனா நாத்தம் கூட சொல்லி, சாதாரணதுகள் கெட்டு போனா சாதாரண நாத்தத்தோட முடிஞ்சிடும். நல்லது வாசம் உள்ளது நறுமணமானது கெட்டு போனா நாத்தம் கூட. உலமாக்கள் கெட்டு போகப்படாது, இல்ம படிக்கிற மாணவர்கள் கெட்டு போகப்படாது. அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு தான் இன்றைய இந்த கூட்டம். இவங்க பிளைட்ல போறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நபிமார்களுடைய அடுத்த படியிலே இருக்கிறார்கள். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், இல்ம தேடி யார் பிரயாணமாகிறார்களோ ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு போற வழியை அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கிறான். கடலிலே உள்ள மீனினங்கள் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறது. இந்த அந்தஸ்தை இவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா சின்ன பிள்ளைகள் இந்த பெருமதி அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அதை பாதுகாக்கத்தான் விளங்கினவங்க ஒன்று சேரணும். பெற்றோர்கள், தாய்மார்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறது. விளங்கியோ விளங்காமலோ பெரியோர் இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இவங்க சரிகிறப்படாது, இவங்க கல்புகள்ல கெட்ட எண்ணங்கள் வந்துடப்படாது, இந்த பாக்கியத்தை இவங்க எடுத்தறிஞ்சிட்டு போயிடப்படாது என்கிறத ஒரு சிந்தனையாக கொண்டுதான் இந்த இடத்துல நான் கொண்டு சேர்ந்திருக்கிறோம். சொல்லுவாங்க, இந்த அரபுல ஒரு பழமொழி உண்டு, அஸ்ஸபியு சபியுன் வலவுகான நபியன். சின்ன புள்ள தான் அது நபியா இருந்தால், நபியாக இருந்தாலும் சின்ன புள்ளதான். இது தமிழ்ல சொல்றா, இந்த ஆடு, சின்ன ஆடு பெருத்திருந்தாலும் வலுவலுப்பு இருக்கத்தான் செய்யும். சின்ன ஆடு ஒரு பிறந்த 6 மாசம், ஆனா கோயிலஸ் மாதிரி வளர்ந்துருச்சு. இதனால அதுகிட்ட மற்ற பெரிய ஆட்டுடைய தன்மைகள் இருக்காது. சின்ன ஆடு பெருத்ததுக்கு வலுவலுப்பு இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளிடத்துல பல குறைபாடுகள், பல முன்பின்கள் அமையத்தான் செய்யும். ஆனால் உஸ்தாதுமார்கள் மதரசால இருக்கிற காலங்கள்ல முன்னால பின்னால நின்று கவனிச்சு கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் நீங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் அறியாமல், அவர்களுடைய அந்தஸ்தை தெரியாமல் எதையும் செய்திடலாம். அவர்களுடைய அந்த அந்தஸ்துக்கு பொருத்தம் இல்லாத, கண்ணிய குறைவான, எளிவை கேவலத்தை தேடக்கூடிய பல தவறுகளை அவர்கள் செய்து விடலாம் என்பதற்காக தாய் தகப்பன் மிச்சம் கவனமா